அப்போ நம்ம சபைக்குள்ள இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். வேத வசனத்தை நம்ம கேட்டு அதை காத்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை படிக்காத பட்சத்துல என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க நம்மளால முடியவே முடியாது. வேத வசனங்களுக்கு நீங்க எந்த அளவு உட்கொள்கிறீங்களோ அந்த அளவு தான் நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஒவ்வொரு வாரங்களும் சத்தியம் சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சிந்தனையில மட்டும்தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதை இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏதோ சொல்றாங்க, ஏதோ பேசுறாங்க, அது மட்டும் கேட்டால் மட்டும் போதும். இந்த சபையை விட்டு வெளியில போனால் அது எல்லாம் என்ன செஞ்சிருது? மறந்துடுது. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த வசனங்களை நம்ம சிந்தனைக்குள்ள உட்படுத்தி அதை இருதயத்துக்குள்ள உள்ள போனாதான் அது என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஒரு சாக்கு முட்டையில நெல் இருக்கு அப்படின்னா அந்த சாக்கு முட்டையிலே வச்சா அந்த நெல் என்ன ஆகும்? அந்த நெல் என்ன ஆகும்? அப்படி என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அப்படி தானே? அதை முளை கட்டி அதை என்ன பண்ணுறாங்க? வயலில் போய் விதைக்கிறாங்க. விதைக்க போய் தான் அது என்ன பண்ணுது? முளைச்சி வருகிறது. முளைச்சி வந்து அதுக்கு எல்லா களைகளை எடுத்து உரங்கள்லாம் போட்டு அது என்ன செய்கிறது? கனி கொடுக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம உள்ளான இருதயத்தில் வைத்து நம்ம அந்த வசனங்களை கொண்டு நம்ம ஜெபித்து அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா.